மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வரும் என்றும் தமிழ்நாட்டுக்கு வழி பிறந்திருக்கிறது என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 16வது சட்டப்பேரவை நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து சபாநாயகருக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்து தெரிவிக்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்துக்கு வந்தார். அவைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மைய மண்டபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவர் சந்தித்து பேசினார். பின்னர் அவை நிகழ்வுகள் நிறைவுற்றதும் முதலமைச்சரின் அறைக்கு சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பன்னீர்செல்வம், தற்போதைய அரசியல் சூழலில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகள் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றன என்றார். மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வரும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசையோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசியிருக்காரு. நீங்களும் உள்ளதா இருந்தீங்க. அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆசையோடு மு.க.ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று சட்டப்பேரவைக்குள் தனது ஆதரவாளர் ஐயப்பன் பேசியது குறித்து விளக்கமளித்த ஓ பன்னீர்செல்வம், தமிழ்நாட்டு மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பதையே தனது ஆதரவாளர் பேசியுள்ளதாக குறிப்பிட்டார். திமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என்று கூறிவிட்டு புறப்பட்டுச் சென்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.